வணக்கம். அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்க உள்ளதாகவும், முதற்கட்டமாக பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு சென்று நேரடியாக அதிமுகவில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வும் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவையும் பெறுவதற்காக அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பும் இதன் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளிடம் ஏற்கனவே மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் திடீரென்று இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரா அல்லது திட்டமிட்டுத்தான் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கப் போகிறாரா என்ற பல்வேறு குழப்பமும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஒன்று மட்டும் நாம் பார்க்க வேண்டும். எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவர்கள் 5 நபர்களை சுற்றிதான் அதிமுக இருக்கிறதா? ஏனென்றால் தொண்டர்களை இவர்கள் அனைவரும் ஏன் முன்னிறுத்தி பேசவில்லை? எடப்பாடியை பொறுத்தளவிற்கு பொதுச்செயலாளர் பதவியை மட்டும்தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும்தான் அதிமுகவின் வளர்ச்சியையும் அதிமுகவின் வெற்றியையும் நிலைநிறுத்த இவர்களை சந்திக்க உள்ளதாக முதல் முறையாக தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட போதிலும் சரி, அமைச்சர் பதவி அவரிடம் இருந்து பறிக்கப்பட்ட போதிலும் சரி, ஜெயலலிதா அவர்களை விட்டு விலகாமல் அதிமுகவிலேயே பயணித்தார். சுமார் 48 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிமுகவில் அவர் இருக்கிறார். தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 7 நபர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்கள் தான். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அதிமுகவிலேயே பயணம் செய்கின்ற ஒரே ஒரு முக்கியமான நிர்வாகியாக, அதுவும் அதிமுகவின் தொண்டர்களுக்கு உண்மையான நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை எதற்காக நாம் சொல்கிறோம் என்றால், செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டி மூத்த நிர்வாகிகளிடம் மறைமுகமான ஆலோசனை நடத்தியதை தெரிந்த பிறகுதான் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கு தற்பொழுது திட்டம் போட்டிருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக வலுவாகும் என்றும், எடப்பாடியை நினைத்தாலும் கட்சி ஒருங்கிணைவது தடுக்க முடியாது என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பது சரியா தவறா? இது அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.